சரசமாக போயிட்டு வர பக்கத்து ஆட்டி பல்ப்பு போனால் டெய்லி பக்கத்து வீட்டாட்டி பல்ப்பு அவங்க வீட்டில் பீஸ் ஆகிட்டு இருக்கு உன்னை கூப்பிட்டே இருக்காங்களாடா. அப்படியாடா? உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? உன்னை வேலைக்கெல்லாம் போக மாட்டியாடா நீ? எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டை ஆண்டி ஒன்று பல்ப்பு மட்டும் கூப்பிட்றாங்க, பால் பாக்கெட்டு வாங்க கூப்பிட்றாங்க, கடைக்கு போகிறதுக்கு கூப்பிட்றாங்கன்ற. அப்போ உனக்கு வீட்டில் வேலை கிடையாதா? நீ பக்கத்து வீட்டு ஆண்டிக்கே தான் நீ உதவி பண்ணுவேன். அட போடா சிவகேஸ் என்ன சிவகார்த்திகேயன். அவங்களுக்கும் காய்ச்சல் நைட் லைவ் போடலை. ஆமாம், நான் நேற்று நைட்டு லைவ் போடலை, நேற்று முடியலைல்ல போடலை. சரி, இன்றைக்கி கொஞ்சம் போடுவோம். ரோஜல்ராஜ் உதட்டில் சாயம் சூப்பர். அப்படியா? இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, கொஞ்ச நாளைக்கு பிறகு. என்னாச்சு ரோஜல்ராஜ், உடம்புக்கு என்னாச்சு? பயங்கர வயிறு வலிமா? அவங்க வீட்டு பல்ப்பு பீஸ் போயிடுச்சு. ஆமாம், தினமும் பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டில் உள்ள பல்ப்பு மட்டும்தான் பீஸ் போகும். உங்கள் வீட்டில் உள்ள பல்பெல்லாம் பீஸ் போகாது. போ பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு பக்கத்துலேயே வேலை செஞ்சு கொடுவோம். வேலையை நீ பாடுறேன், உதவி பண்ணணும். தினமுமாடா ஒரு வீட்டில் பல்பு பீஸ் ஆகிட்டே இருக்கும். அடப்பாவி, அப்போ கடைக்காரருக்கு பல்பு கடைக்காரருக்கு நல்ல யோகம் தான். ஏன்னா தினமும் அவங்க வீட்டில் பல்பு பீஸ் போகுது. நீ தினமும் என் லைவில் வந்து சொல்லிட்டு இருக்க. அப்போ அவங்க வீட்டில் தினமும் பல்பு பீஸாக கடையில் போய் பல்பு வாங்கும்போது அவங்களுக்கு லாபம் தானே, நல்ல வியாபாரம் இருக்கும்.